ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான டியூட்டி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் தியரி பார்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். அடுத்து ஒவ்வொரு இதுக்கும் நான் சம்ஸ் புக்கை வச்சு நடத்திடுறேன். ஃபஸ்ட்டு சேஃப்கார்ட் டியூட்டி. இந்த சேஃப்கார்ட் டியூட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளையோ ரெவன்யூவோ நம்ம சேஃப்கார்ட் பண்ண போகிறோம். இது எதுக்காண்டி அப்படின்னா, இந்த ஒரு டியூட்டி எக்ஸ்ட்ரா டியூட்டி தான். நம்ம நார்மலாக கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டுறது போக இது ஒரு எக்ஸ்ட்ரா. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவிலேயே எக்கச்சக்கமாக ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஆனால் அந்த ஃபேக்ட்ரியில் வாங்காமல் வெளிநாட்டிலேருந்து வாங்கினா இந்தியன் எக்கானமி என்ன ஆகுறது? அந்த ஒரு ரீசன் இருக்குது. அந்த ஒரு ரீசன்காண்டி தான் இந்த சேஃப்கார்ட் டியூட்டிங்கிறத எக்ஸ்ட்ராவாக இம்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ எதுக்குன்னா, இப்போ ஒரு இம்போர்ட்டர் அவராக இந்த நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியிலேருந்து கிடைக்கிற பொருளை வாங்காமல் ஒரு பொருளை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாரு. எதுக்காண்டி? அதுவும் எக்ஸ்ட்ராவாக இந்தியாவிலேயே கிடைக்கிற பொருளை திரும்பவும் வெளிநாட்டிலேருந்து வாங்குறாரு. தேவையில்லாமல் இந்தியன் கரன்சி வேறு நாட்டுக்கு போகுது. தேவையில்லாமல் இந்தியன் எக்கானமி டிக்ரீஸ் ஆகுது. இந்த ஒரு ப்ராப்ளமை குறைக்கிறதுக்காண்டி தான் சேஃப்கார்ட் டியூட்டிங்கிறத இம்போஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? இது எப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் இந்த சேஃப்கார்ட் டியூட்டி ஹை ரேட்டில் இருக்கும். ஏன்னா 30% கொடுத்துருக்காங்க. ஏன் ஹை ரேட்டில் இருக்குன்னா, இதுவே நம்ம ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி பண்ணுறோம். கம்மி ரேட்டில் இருந்துச்சுன்னா யாருமே பயப்பட மாட்டாங்க. 5% தானே சேஃப்கார்ட் டியூட்டி, நம்ம பாட்டு கட்டிப்போன்னு சொல்லி எல்லோரும் இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை குறைக்கிறதுக்காண்டி தான் ஹை ரேட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் ECSC இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, எஜுகேஷன் செஸ், ஹையர் எஜுகேஷன் செஸ், சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ், இதெல்லாம் நம்ம பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியில் 10% கட்டுவோம். ஆனால் சேஃப்கார்ட் டியூட்டி 30%ல் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ரேட்ஸும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த 30% கட்டினா போதும். இது ஒன்லி ஃபார் சேஃப்டி பர்பஸ். இதுக்கு சில கண்டிஷன்ஸும் இருக்குது. எக்ஸம்ஷன்ஸ் ஃப்ரம் சேஃப்கார்ட் டியூட்டி. எப்போல்லாம் சேஃப்கார்ட் டியூட்டி தேவையில்லை அப்படின்றாங்க. 3 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்ஸ் ஃப்ரம் டெவலப்பிங் கண்ட்ரி. ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து நம்ம ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா, நம்ம பண்ணுற மொத்த இம்போர்ட்ஸில் இந்த டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து பண்ணுற இம்போர்ட்ஸ் 3% தாண்டக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், டோட்டல் இம்போர்ட்ஸ் 100. அதில் டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து பண்ணுற இம்போர்ட்ஸ் 5. இப்போ டோட்டல் இம்போர்ட்ஸ் எவ்வளோ? 100. அதில் 3%னா எவ்வளோ? 3. ஸோ இப்போ நமக்கு டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து பண்ணுற இம்போர்ட்ஸ் 5. ஸோ தாண்டிடுச்சு. என்ன சொல்லியிருக்கோம்? 3% தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த கேஸில் நமக்கு தாண்டிடுச்சு. அப்போ நம்ம சேஃப்கார்ட் டியூட்டி கட்டணும். சப்போஸ் நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து பண்ணுற இம்போர்ட்ஸ் 100%, 100ல் 3% விட கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த சேஃப்கார்ட் டியூட்டி 30% கட்ட தேவையில்லை. இது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்துச்சுன்னா. இப்போ நான் ஒரு 4 டெவலப்பிங் கண்ட்ரி இல்லை 5 டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன். அங்கிட்ட ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதே 3%ஆன்னு கேட்டால் கிடையாது. அக்ரிகேட்டாக எல்லா கண்ட்ரியும் அக்ரிகேட்டாக சேர்த்து 9% தாண்டக்கூடாது. சிங்கிள் டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்துச்சுன்னா 3% தாண்டக்கூடாது. அக்ரிகேட்டாக இருந்துச்சுன்னா 9% தாண்டக்கூடாது. அப்புறம் EOU SEZ, ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்டும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனும் ஒரு இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் EOU SEZக்கான இம்போர்ட்ஸுக்கு நோ சேஃப்கார்ட் டியூட்டி. ஏன்னா EOU SEZங்கிறதே எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இம்போர்ட் பண்ணுற பர்பஸே திரும்ப அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம், கன்ஃபார்மாக இல்லை. அந்த கேஸில் மட்டும் நமக்கு நோ சேஃப்கார்ட் டியூட்டி. இதுதான் 3 எக்ஸம்ஷன்ஸ். இதில் நான் அடித்து சொல்கிறேன், 100% ஒரு சம் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. சிங்கிள் டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்துச்சுன்னா 3% தாண்டக்கூடாது. அக்ரிகேட்டாக இருந்துச்சுன்னா 9% தாண்டக்கூடாது. EOU SEZ இருந்துச்சுன்னா நோ சேஃப்கார்ட் டியூட்டி. இதுதான் எக்ஸம்ஷன்ஸ். சேஃப்கார்ட் டியூட்டி ரேட் இஸ் 30%. இது 1 வேர்டுக்கும் யூஸ் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.